ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வியாபார ஆப்போட ஹோம் பேஜ் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர். ஸோ எங்கே வந்து நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எங்களால் உங்களுக்கு லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், ஸோ 3 இயர்ஸ்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் இருக்குது. ஸோ எங்கள் வழி வாங்கும்போதுமே அடிஷ்னல் ஆஃபரும் இருக்குது. டெய்லி ஆஃபர் பேஸ்லேயும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் அண்ட் ப்ரைஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை கொண்டு போங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வியாபார ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வியாபார ஆப்போட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் டோட்டல் ரிசீவபிள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பார்ட்டிஸ்னாலும் கஸ்டமர்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில் தான் இங்கே மேலே வந்து நமக்கு டோட்டல் ரிசீவபிளாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நாங்கள் உள்ளே போயும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமரோட டிரான்சாக்ஷன் எவ்வளோ அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நம்ம இப்படியும் பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டோட்டல் பேயபிள் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு பார்ட்டிஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே இருக்குது. அது கீழே வந்து எத்தனை பார்ட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலுமே இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பார்ட்டிக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த டிரான்சாக்ஷனை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அது கீழேயே பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு கிராஃப் மேப் மாதிரி நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திஸ் மந்த், திஸ் குவார்ட்டர், திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டைப்லையுமே நீங்கள் இங்கே வந்து ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஆல்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். சேலுக்கு தனியாக பர்டிகுலராக என்னென்ன, அதாவது மொத்தமாக ரிப்போர்ட்ஸு இப்போ நம்ம பார்த்தது. ஸோ பர்டிகுலராக வந்து ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டோட்டலாக ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு மெனுவையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சேல் ரிப்போர்ட், அப்புறம் வந்து ஆல் டிரான்சாக்ஷனோட ரிப்போர்ட்ஸு, அடுத்து வந்து டே புக் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்ட்டி ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி பர்டிகுலராக 4 ஐட்டம் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்க்குறதுனாலும் இங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான வந்து ஆட் சேல். அதாவது நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்வைஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஸோ ஆட் சேல் வந்து பட்டனை கிளிக் பண்ணி இங்கே தான் நம்ம வந்து பில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். எவ்வளோ ப்ராடக்ட்டு, ஸோ கஸ்டமரோட நேமு, அதுக்கப்புறம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், டேட்டு, இன்வைஸோட நம்பர், ஸோ எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஓகேவா. அது நம்ம வந்து ஒரு சேல் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஆட் சேல் கொடுக்கணும். ஆட் பர்ச்சேஸ் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டி கிட்ட, அதாவது ஹோல்சேலாக நம்ம வந்து ஒரு கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா, குட்ஸ் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வரும்போது ஸோ அது வந்து ஆட் பர்ச்சேஸில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. நம்ம வந்து இப்போ ஆட் பர்ச்சேஸில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வியாபார ஆப்பில் ஆட் பண்ணி வச்சாதான் ஸோ அதுலேருந்து எவ்வளோ சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு ஸோ பார்ட்டியோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்தெல்லாம் ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, டேக்ஸ் எவ்வளோ, ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம கொடுத்தாதான் ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஸோ அதை விட அதிகமாக எவ்வளோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அது பக்கத்தில் இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஆட் மோர்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே வரும். சேல்ஸுக்கான ஷார்ட்கட் கீ, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ, அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பார்ட்டி டு பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே நமக்கு இங்கே வரும். நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து பில் வந்து ஜென்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேஷ்போர்டை வந்து நம்ம ஓவராலாக ஃபுல்லாக நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பல்க் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பல்காக நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே மொத்தமாக என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, ஸோ எவ்வளோ பே பண்ணணும், எத்தனை பார்ட்டி இருக்காங்க, ஸோ பார்ட்டியோட டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி பல்க் இம்போர்ட் வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அது
அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார ஆப்பில் வந்து நம்ம மல்டிபிள் கம்பெனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனியை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா பர்டிகுலராக அந்த கம்பெனியை, அந்த பிஸ்னஸ், அந்த ஷாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன் ஆல் டிரான்சாக்ஷனா இல்லைனா பர்டிகுலராக ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கான டேட்டு, ஸோ பார்ட்டி வைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்ட்டி எதுவும் கொடுக்கலைன்னா உங்களுக்கு எல்லா பார்ட்டியோட டீட்டெயிலும் வரும். ஸோ இதை வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இது பக்கத்துலேயே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, மோர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பேமெண்ட் ரிமைண்டர் எதுக்குன்னா நம்ம கஸ்டமருக்கோ இல்லை நம்ம வந்து பார்ட்டிக்கு வந்து நம்ம ஏதாவது அமௌண்ட்டு பே பண்ணணும், அதுக்கு வந்து டியூ டேட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ அது வந்து நமக்கு ரிமைண்டர் காட்டும். ஓகேவா. பேமெண்ட் ரிமைண்டர் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அது வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அவங்களுக்கு ரிமைண்டர் வந்து போகும். அந்த பார்ட்டி நமக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்ட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, அது வந்து பேமெண்ட் ரிமைண்டர் மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகேவா. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா ஸோ மெயினான ஒன்று, இப்போது நம்ம கடையில் யாராவது வந்து ஷாப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டோட்டல் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ எல்லா டீட்டெயிலும் இந்த டேஷ்போர்டில் தான் நமக்கு வந்து ஷோ ஆகும் இல்லையா. ஸோ அதை வந்து மற்றவங்க யாரும் பார்க்காம இருக்கணும். இப்போ யாராவது டக்குன்னு வந்து பக்கத்தில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரைவசி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு பிளர் ஆயிரும். தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளர் ஆயிரும். அது வந்து நம்ம ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஒய்யும் டக்குன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னாலும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா திரும்ப வந்து நமக்கு நார்மல் ஆயிடும். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டேஷ்போர்டு வந்து பிளர் ஆயிரும். இது வந்து நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா இங்கே லெஃப்ட் சைடு மெனுவில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போவோம். ஸோ அப்படி இல்லாமல் இங்கேயே நம்ம ஷார்ட்கட்டாக இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா லோ ஸ்டாக் அலாட்மெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கனால இங்கே வந்து லோ ஸ்டாக் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகும். பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எல்லாமே இங்கே நமக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி இந்த இடத்துல என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து நமக்கு லோ ஸ்டாக்காக இருக்கோ அது வந்து இங்கே டிஃபால்ட்டாக நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல பிளாங்காக இருக்குல்ல, இங்கே என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு இனிமே டேஷ்போர்டில் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லாஸ்ட் பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள், இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பாருங்க பர்ச்சேஸ் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ வச்சிருக்கோம், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நமக்கு டேஷ்போர்டில் வேணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆட் ஆயிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் எல்லாமே ஆட் கொடுத்துட்டேன். ஆட் கொடுத்தேன் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மந்த்துக்கு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கடையில் எவ்வளோ பொருள் இருக்கு, அதுக்கு இந்த ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு காட்டுது. அதுக்கப்புறம் கேஷ் இன் ஹேண்ட் நம்ம வந்து ஸ்டாக் இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ விற்றுருக்கோம் அப்படின்றப்ப ஸோ அதை வந்து டேலி பண்ணி நம்ம கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் வந்து டோட்டல் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து டேஷ்போர்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டோட்டலாக இங்கே வந்து டேஷ்போர்டில் விசிபிள் ஆகும்போது நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் திரும்ப வரணும், அந்த மாதிரி நம்ம யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், எல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து டேஷ்போர்ட்லேயே இங்கே வந்து நம்ம பார்த்துக்க முடியும் ஈஸியாக. இந்த இன்ஃபர்மேஷன் வேணாம் அப்படின்னாலும் நம்ம இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக்காக வியாபார ஆப்பில் இருக்கிற டேஷ்போர்டில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியா ஸோ எல்லா வித பிஸ்னஸ்க்குமே யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிளா இந்த வியாபார ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னுமே இந்தியாவிலே நம்பர் 1 பில்லிங் சாஃப்ட்வேரா இந்த வியாபார ஆப் இருக்கு. ஸோ இந்த வியாபார ஆப்பை உங்க பிசினஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க மூலியமா நீங்க லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்மியான பிரைஸ்லயும் வாங்க முடியும். ஸோ டெய்லி ஆஃபர் பேஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் இருக்கு. ஸோ மறக்காம இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வியாபார ஆப்பை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வியாபார வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.